சரி ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ கூட இந்த டிசீஸோட அந்த ஆனால் அதுவே போக போக என்ன ஆகுனா அந்த விஷயத்த நீ பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு அடுத்த வேலை ஓடாது அப்படின்ற மாதிரி மைண்டை வந்து நம்மளுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஓசிடி, அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓசிடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கும் சரி தெரியாதவங்களுக்கும் சரி அப்படின்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், எப்படி க்யூர் பண்ணலாம், நம்மளுக்கு இருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக தனிமையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும், நிறைய பேருக்கு இந்த டிசீஸ் இருக்கிறதா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதில் எப்படி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகே, ஒரு உளவியல் சம்மந்தப்பட்ட ஒரு நோய். ஓகேங்களா, இது எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பலவிதமான ரீசன்ஸ் சொல்லலாம். நம்மளை சுற்றி இருக்க என்வரான்மெண்ட் ஆகட்டும், நம்ம தனிமையில் இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறது, ஃபேமிலி இல்லாமல் இருக்கிறது, இல்லை வந்து தனியாக படிக்கிறவங்க, தனியாக காலேஜ் போகிறவங்க, இந்த மாதிரி வேலை செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ்னால நம்மளுக்கு இந்த ஓசிடி அப்படின்றது வரலாம். ஓகேங்களா, இந்த டிசீஸ் வந்து வரலாம். ஆனால் வந்து இது சிவியரா அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிவியர் கிடையாது. ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக சிவியர் ஆகலாம். அப்படி ஆனால் எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து சூசைடல் தாட்ஸ் வந்து வரலாம். ஒரு சிலர் வந்து ரொம்ப பதட்டப்படுவாங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியாக இருப்பாங்க, சின்ன விஷயத்துக்கும் அழுதுருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறது இதோட ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ அந்த ஓசிடி வந்து எப்படி சிம்டம்ஸ் இருக்கும் வந்துச்சு, இப்போ நம்மளுக்கு ஓசிடி இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓசிடி அப்படின்றதுலேயே நம்மளுக்கு இருக்க அப்சசிவ் கம்பல்சிவ். ஓகேங்களா, அப்சசிவ்னா என்ன, ஒரு விஷயத்து மேலே நம்மளுக்கு அப்சஷனாக இருக்கிறது. ஓகேங்களா, ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை அந்த விஷயம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோன்னா செய்கிறது. ஓகேங்களா, கம்பல்சிவ்னா இந்த அப்சஷன் என்ன ஆகுறது அப்படின்றதுன்னா கம்பல்சரியாக மாறுறது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், இப்போ நான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா நான் செய்கிறேன், பிடிச்சிருக்கு செய்கிறேன். ஆனால் அதுவே போக போக என்ன ஆகுனா அந்த விஷயத்த நீ பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு அடுத்த வேலை ஓடாது அப்படின்ற மாதிரி மைண்டை வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுறது. ஓகேங்களா, இதுதான் வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். உங்களுக்கு இப்போ கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வீட்டு வேலையே செய்கிறோம், ஒரு பொருளை வந்து வாஷ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா திருப்பி வாஷ் பண்ணுறது. ஓகேங்களா, திருப்பி வாஷ் பண்ணுறது, திருப்பி ஒரே விஷயத்த பண்ணுறது, டேபிளை துடைக்கிறது, பெட்ஷீட்டை மாற்றுறது, பில்லோ கவரை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி செஞ்ச விஷயத்தையே திருப்பி செய்வாங்க. அங்கே ஒன்றுமே இருக்காது, இருந்தாலும் மறுபடியும் செய்வாங்க. இதுதான் வந்து ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்ட்டு சொல்கிறது. இதில் வந்து என்னென்னா அவங்க எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கண்டாமினேஷன், ஏதோ ஒன்று அதில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஓகேங்களா, அவங்களோட மனப்பிரமை. ஓகேங்களா, ஏதோ இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு நினச்சிக்குவாங்க, அதனால் க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா வந்து பயப்படுவாங்க, நம்ம இது பண்ணலைன்னா நம்மளுக்கு ஏதோ ஆயிரும் அப்படின்னு பயப்படுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ரீசனே தவிர ஓசிடி சிம்டம்ஸ் வந்து சிவியர் ஆகிறதுக்கு இதுதான் ரீசன். ஒரு சிலர் என்ன ஆவாங்கன்னா வீட்டையும் தாண்டி அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ கூட இந்த டிசீஸோட அந்த தாக்கம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். அந்த புக் எடுத்தால் அதே இடத்துல வைக்கணும்னுவாங்க, இல்லைன்னா இந்த நோட் எடுத்தால் இந்த இடத்துல வை, இந்த சிஸ்டத்தை இந்த இடத்துல வை, அந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, ரொம்ப ஆர்டர்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுவுமே அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டரில் இருக்கக்கூடிய ஒரு சிம்டம். சரி, ஓகேங்க, நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்குது, அப்போ எனக்கு ஓசிடி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஓசிடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி க்யூர் பண்ணணும் ஓகேங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு ஓசிடி வந்து இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு இப்படி தான் நடக்குது, நம்ம இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்ணலாம். சிபிடின்னு சொல்லக்கூடிய காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா, அவங்க வந்து நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவங்க இந்த தெரப்பி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இது சின்ன விஷயம்தான், இது வந்து நம்ம சால்வ் பண்ணக்கூடியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, ஆனால் வந்து நம்ம க்யூர் அப்படின்றது ஃபுல்லாக கிடையாதுங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம அந்த சிம்டம்ஸை வந்து குறைக்க முடியும். அதாவது அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கிற வேலையை அவங்க செய்யாமல் தடுக்க முடியும். ஓகேங்களா, அதுதான் நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த சிம்டம்ஸ் வந்து குறைஞ்சாலே அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு. இன்னும் பலவிதமான தெரப்பீஸ் இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனோம்னா அவங்க நிறைய தெரப்பி வந்து நம்மளுக்கு இப்படி நம்ம வீட்டில் எப்படிங்க க்யூர் பண்ண, இப்போ நம்ம ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போனால் இதை பண்ணுறோம், ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, தெரப்பி கொடுக்குறாங்க. ஓகே, வீட்டில் எப்படிங்க க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வீட்டில் நீங்கள் பண்ணக்கூடியது ஒரு சைலன்ஸ், ஒரு யோகா, ஒரு மெடிடேஷன், உங்களுக்கு மன நிம்மதிக்கு வந்து எது கொடுக்குமோ ஒரு அமைதி உங்களுக்கு வரணும். ஓகேங்களா, ரொம்ப பதட்டப்படக்கூடாது, ஒரு அமைதி வரணும். அந்த அமைதி உங்களுக்கு எதில் கிடைக்குமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள்.
ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேமிலி ஆகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க கூட வந்து முடிஞ்ச வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணாமல் டைமை வந்து அவங்க கூட இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும், வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்த செஞ்சு அந்த விஷயம் செஞ்சால் தான் நம்ம அடுத்த விஷயத்த செய்ய முடியும், அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிடுறாங்க. ஓகேங்களா. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம இதுதான் பண்ண முடியும். ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் கூட இருக்கவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஒன்றுன்னா வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான கோல்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு விஷயம் பண்ணணும், அந்த விஷயம் நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியும், அதை நம்ம பண்ணலாம். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து இதை மைண்டை சேர்த்துக்காதீங்க. பெரிய விஷயத்த வந்து கற்பனை பண்ணி அதை செய்ய ஆரம்பிங்க. ஓகேங்களா. அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அதில் டிப்ரெஷன் வந்து நம்மளுக்கு வராது. ஓகேங்களா. அப்போ பெரிய பெரிய விஷயங்களை செய்யறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா. பெரிய பெரிய விஷயங்களை ஒரு கோல்ஸ் வச்சு அதை வந்து நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்குது. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆர்கனைஸ்டாக இல்லை அப்படின்னா தானே ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஆகி அதை பண்ணி ஆகணும்னு ஒரு டென்ஷன் இருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆர்கனைஸ்டாகவே வச்சுக்கவே ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தப்பான இதில் எடுத்துகிட்டு போய் வேற இடத்துல எடுத்து வைக்கிறதோ இல்லை வேற ஏதோ பண்ணுறதோ பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கனைஸ்டாகவே இருக்க ட்ரை பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சொல்லிடுங்க. நீங்கள் இப்படி பண்ணுங்க, இது மாதிரி வச்சிருங்க அப்படின்ட்டு சொல்லிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அதை பார்க்கும்போது தான் அதை வந்து டென்ஷன் ஆகுது, நம்ம அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு பதட்டத்துக்கு ஆளாகிறீங்க. ஓகேங்களா. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட சொல்லிடணும். இல்லை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்காச்சும் ஒரு ஓசிடி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் க்ளீனாக நீட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ அவங்களுக்கு அதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்றது குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம ஓசிடிக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு. முடிஞ்ச வரைக்கும் மோட்டிவேட்டடாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள டென்ஷன் ஆகாதீங்க. அது ஆகும்போது தான் அந்த ஓசிடி அப்படின்றது ரொம்ப சிவியரும் ஆகும். ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ஓசிடி இருக்கா அப்படின்றது தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நான் கூட அப்படிதான். அப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது ஒரு தப்பும் கிடையாது. ஓகேங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு ஹெல்த் கேர் கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.